ஹாப்பி டே. இன்னைக்கு நம்ம என்ன மெயின் டாபிக் பார்க்க போறோம்னா, எஸ்டர்டே லோக்சபால சாந்தி பில் கிளியர் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி டீட்டெயிலாக பார்க்க போறோம். அண்ட் தென் இன்னைக்கு இந்தியா அண்ட் ஓமனுக்கு இடையில எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் போட போறாங்க. அதை பத்தியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வருஷத்தோட நிஃப்டி ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாக்ஸ் என்னென்னன்ற லிஸ்டையும் இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன மார்க்கெட்ல நடந்ததுன்ற இம்பார்ட்டன்ட் நியூஸ்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். எஸ்டர்டேவே நம்ம வீடியோல பார்த்துருந்தோம், செபி ரிவைஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை. அதோட இம்பாக்டா இன்னைக்கு ஆதித்யா பிர்லா சன் லைஃப் 2.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. க்ரோ 1.7%, ஆனந்த் ரெட்டி ஸ்டாக் புரோக்கர்ஸ் 2.5%, நிப்பான் லைஃப் 5.2%, நுவாமா வெல்த் 2.5%, மோதிலால் ஆஸ்வால் 3%, HDFC AMC 4%, கனரா ரொபாக்கோ 8%. ஸோ இன்னைக்கு எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த செபி ரிவைஸ் பண்றதுனால. ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமும் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. மீஷோ கடந்த நாட்களா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்தது. அவங்க ஐபிஓ லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. அவங்க ஐபிஓ பிரைஸோட டபுள்ல இன்னைக்கு ஆயிருக்கு. 233 வரைக்கும் மேக்சிமமா போயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. 10% கீழே டவுன் ஆயிருந்தது. திரும்ப அகெயின் ரீபூட் ஆகி 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் இன்னைக்கு 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட சப்சிடரியான ஏஜி இன்ஃப்ராக்கு 2 முனிசிபல் வேஸ்ட் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. அதோட ஒர்த் பார்த்தீங்கன்னா 1330 crore. ஸோ இதனால ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் சிஸ்டம் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சிஎன் அக்வசிஷன் பண்றாங்க. 65% ஸ்டேக்கை யூஎஸ் பேஸ்டு கைனடிக் டெக்னாலஜிஸ்ல அக்வசிஷன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. $93 billion. இந்த டீல் ஏப்ரல் 30, 2026 முடிவடையும்னு சொல்லியிருக்காங்க. MCX 1:5 ஸ்டாக் ஸ்பிளிட் சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் January 2. ஓலோ எலக்ட்ரிக் ஷேர் எகெயின் இன்னைக்கு 3%க்கு மேல டவுன் ஆயிருக்கு. நான் பார்க்கும்போது 31.84 per ஷேர்ல போயிட்டு இருந்தது. ஸோ ஒரு நியூ 52 வீக் லோக்கு வந்திருக்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே எகெயின் பாவிஷ் அகர்வால் 4.2 crores செல் பண்ணியிருக்காரு ஷேர்ஸை. அதுவும் வயா ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ல செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு ஓலோ எலக்ட்ரிக் டவுன் ஆயிருக்கு எகெயின் மோர் தென் 3%. ஃப்ளிப்கார்ட்க்கு என்சிஎல்டி பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களோட 8 சப் கம்பெனிஸை சேர்த்து ஒரு லார்ஜ் குரூப் ஆஃப் கம்பெனியாக ஃப்ளிப்கார்ட்குள்ளே சேர்க்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட் சிங்கப்பூர் பேஸ்ட் கம்பெனி. அது இப்போ இந்தியாவுக்கு வரப்போது. ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்தியாவை சூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் இயர் ஃப்ளிப்கார்ட்டோட ஐபிஓவும் வரப்போகுது. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல யார் டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மா. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் FDA அவங்களுக்கு OAIன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அஃபிஷியல் ஆக்ஷன் இண்டிகேட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அஃபிஷியல் ஆக்ஷன் இண்டிகேட்டர்னா ஏதோ ஒரு சீரியஸ் இஷ்யூ இருக்கு, அதை ஃபிக்ஸ் பண்ணணும் உடனடியான்னு சொல்லியிருக்காங்க. அது ஃபிக்ஸ் பண்ணாத வரைக்கும் உங்களோட எந்த ஒரு நியூ ப்ராடக்ட்டுக்கும் அப்ரூவல் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் வந்தோடனே இன்னைக்கு சன் ஃபார்மா 2.5% வரைக்கும் நான் பார்க்கும்போது மேக்சிமமாக டவுன் ஆயிருக்கு. இதை தவிர மித்த ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஹிந்துஸ்தான் காப்பர் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மெயினாக சில்வர் அண்ட் காப்பர் ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதுக்கு தான் காரணம். ஹிந்துஸ்தான் ஜிங்க்கும் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரோட்டோபாம்ஸ் 8.3% வரைக்கும் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வோடஃபோன் ஐடியா 2.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஒரு ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாக்ஸாக இருக்கு. கிராம்டன் 5.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மோதிலால் ஆஸ்வால் அவங்களுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் 350 per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு மெயின் டாபிக்கான நிஃப்டி ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாக்ஸ் 2025 எதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் 43% டவுன் ஆயிருக்கு இந்த வருஷத்துல. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசி 17% டவுன், பவர் கிரிட் 16% டவுன், இன்ஃபோசிஸ் 15% டவுன் ஆயிருக்கு. ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஸ்டாக் 2025 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விப்ரோ 14% டவுன் ஆயிருக்கு டில் த டேட். HCL டெக்னாலஜிஸ் 14% டவுன், அதானி என்டர்பிரைசஸ் 8%, டாக்டர் ரெட்டி 8% டவுன், டெக் மஹிந்திரா 7% டவுன் ஆயிருக்கு. இது எல்லாமே நிஃப்டி 50ல உள்ள ஸ்டாக்ஸ். ஸோ நிஃப்டி 50 ஒஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் ஆஃப் 2025 இந்த 9 இருக்கு. இந்தியா அண்ட் ஓமனுக்கு இடையில இன்னைக்கு காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் நடக்க போகுது. ஸோ இதோட மெயின் எய்ம் பார்த்தீங்கன்னா லோயர் இல்லாட்டி 0 இம்போர்ட் டியூட்டிஸ் கொண்டு வரது தான் இதோட மெயின் எய்மா இருக்கு.
ஸோ இதனால அப்ரூவல்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும், மார்க்கெட் அசஸும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்கு ஓமன் நமக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, இந்தியா இம்போர்ட் பண்ணுற ஆயில் அண்ட் கேஸ் இம்போர்ட் பண்ணுறாங்க ஓமன் கிட்டேருந்து. இந்தியா தேர்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷனாக இருக்காங்க இன் கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சிலில். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஏஇ இருக்கு, செகண்ட் சவுதி அரேபியா இருக்கு, தேர்ட் ஓமன் இருக்காங்க. ஸோ தேர்ட் வந்து ஓமன், இந்தியா இஸ் த தேர்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷனாக இருக்கு ஓமனுக்கு. இதனால இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி ப்ராடக்ட்ஸ், எனர்ஜி இம்போர்ட்ஸ் எல்லாம் சீப்பராக இருக்கும், எஸ்பெஷலி ஆயில் அண்ட் எல்என்ஜின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணுறதும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், லைக் இன்ஜினியரிங் குட்ஸ், ஸ்டீல், மெட்டல், கெமிக்கல், டெக்ஸ்டைல், ஃபுட், அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே நம்ம அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமும் இன்க்ரீஸ் ஆகும், இந்த பூஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால ஓமனுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓமனும் இம்போர்ட் பண்ணுறாங்க, இந்தியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு லோயர் காஸ்ட்டுக்கு கிடைக்கும். ஸோ இந்தியன் கம்பெனிஸ் அங்கே நம்மளே ஃபேக்ட்ரி செட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இன் எனர்ஜி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில். ஸோ ஓமனோட போர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், ஷிப்பிங் அண்ட் வேர் ஹவுசிங், லாஜிஸ்டிக்ஸ். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப இதெல்லாம் ஓமன்ஸ்க்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட், எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் நடக்க போது. எஸ்டர்டே லோக்சபால சாந்தி பில் கிளியர் பண்ணியிருக்காங்க. இந்த சாந்தி பில்னா என்ன, எதை பத்தினன்றதை இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த சாந்தி பில்ன்றது ஒரு நியூக்ளியர் பிளான்ட்ஸை ரன் பண்றதுக்கான கொண்டு வந்த பில் தான் இது. பிரைவேட் கம்பெனிஸ்னா முன்னாடி எந்த ஒரு நியூக்ளியர் பிளான்ட்டையும் ரன் பண்ண முடியாது இந்தியாவில், ஃபுல்லாக கவர்மெண்ட் தான் அதுக்கு பொறுப்பேற்றிருந்தது. ஏதாவது ஒரு நியூக்ளியர் பிளான்ட் ரன் பண்ணாவோ அமைக்கணும்னாவோ அது ஃபுல்லாக ரெஸ்பான்சிபிலிட்டி கவர்மெண்ட் தான் இருந்தது. இப்போ அந்த தடையை நீக்கிட்டாங்க. இனிமேல் ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாமே உள்ளார வந்து அவங்களே அவங்க ஓன் நியூக்ளியர் பிளான்ட்டை செட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க, பட் நாட் ஃபாரின் கம்பெனிஸ். ஏன்னா நீங்கள் ஃபாரின் கம்பெனிஸோட கொலாபரேஷன் வச்சு இந்தியன் கம்பெனிஸ் தான் பண்ணணுமே தவிர நாட் ஃபாரின் கம்பெனிஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் கவர்மெண்ட் மட்டும் நியூக்ளியர் பிளான்ட் ரன் பண்ணாது, ப்ரைவேட் கம்பெனிஸும் நியூக்ளியர் பிளான்ட் ரன் பண்ணலான்னு கொண்டு வந்துட்டாங்க. சப்போஸ் அதில் ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பா அப்படின்னு கேட்டதுக்கு ஓல்டு ரூல் என்ன சொல்லுதுன்னா, சிவில் லயபிலிட்டி ஆஃப் நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட் 2010 படி என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சிடென்ட் ஏதாவது நடந்ததுன்னா அந்த எக்யூப்மெண்ட் சப்ளை பண்ணவங்க அந்த கம்பெனிஸ் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஸோ அது ஃபாரின் கம்பெனிஸோட நீங்கள் டைப் பண்ணி பண்ணியிருந்தாலும் அந்த கம்பெனிஸ் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இதனால ஃபாரின் கம்பெனிஸ் இந்த நியூக்ளியர் சப்ளைக்கு உள்ள வரவே தயங்குனாங்க. இப்போ நியூ ரூல் என்ன கொண்டு வந்திருக்காங்க, இந்த நியூ ரூல்ன்றது இந்த சாந்தி ரூல் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, பிளான்ட் ரன் யார் பண்றாங்களோ அவங்க தான் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு பொறுப்பேற்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்யூப்மெண்ட் சப்ளையர், ஃபாரின் சப்ளையர் அதெல்லாம் கிடையாது, யார் பிளான்ட் ரன் பண்றாங்களோ அவங்க தான் இந்த ஆக்சிடென்ட் ஏதாவது நடந்தால் பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமா கவர்மெண்ட் என்ன பிலீவ் பண்றாங்கன்னா, ஸோ மோர் இன்வெஸ்ட்மெண்ட், மாடர்ன் டெக்னாலஜி எல்லாமே உள்ளார வரும், இந்தியாவோட எனர்ஜி நீட்ஸை பூர்த்தி செய்யறதுக்காக இன்க்ரீஸ் ஆகும்னு நம்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டுக்கு ஒரு அப்ரூவல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. இனிமேல் அவங்க ஸ்ட்ராங்காக லீகலாக அத்தாரிட்டி எடுத்துக்கலாம் டு ரெகுலேட், சேஃப்டியை ரெகுலேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்க. அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டுக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மெயின் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும், அதுவும் 10 ஜிகாவாட்க்கு இன்க்ரீஸ் பண்ணுறது தான் மெயின் எய்ம். பை த இயர் ஆஃப் 2047 இது நடக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.